பேபி அத்தியாயம் 13. தன் மாமா சொல்வதையே பார்த்து கொண்டு பாவமாக நின்றிருந்தாள் குட்டி. ஒரு நிமிடம் திரும்பி திரும்பி பார்த்த அன்பு அவளை கண்களால் பார்க்க அவனுக்குள் ஏதோ சில மாற்றங்கள். அவள் கண் கலங்கி நிற்பதை பார்க்க முடியாமல் திரும்பியவன் அந்த இடத்தை விட்டு நகர்ந்தான். அவன் அந்த இடத்தை விட்டு கடந்து விட்டானே தவிர அவள் நினைவுகளும் அவளின் கலங்கிய கண்களும் தான் அவன் கண்ணுக்கு தெரிந்தது. காரை திறந்து அன்பு உள்ளே போகாமல் கதவை மூடினான். என்னடா அன்பு, உள்ளவாடா, எதற்காக கதவை மூடினாய்? ஏறு கார்ல என்று கார்த்தி சொல்ல, குனிந்த அன்பு, டேய் நீ வெயிட் பண்ணு, நான் இப்ப வர்றேன் என்று சொல்லிக்கொண்டு லிப்டை நோக்கி ஓடினார். நேரா வீட்டிற்கு போய் கதவை திறக்க கதவு திறந்து கொண்டது. உள்ளே போனான். அன்பு வந்ததை பார்த்த பிரியா தன் கண்களில் இருக்கும் கண்ணீரை துடைத்தாள். அழுகை குரலுடன், அதுக்குள்ள கொண்டு போய் விட்டுட்டு வந்தாச்சா என்று கேட்க அன்பு சிரித்தான். அவளின் அருகே போய் உட்கார்ந்து அவளின் தாடையை தன்னை பார்க்க வைத்தான். இந்த டிராபிக்ல எப்படி 10 நிமிடத்தில் போயிட்டு வர முடியும்? யோசிக்க மாட்டியா பிரியா? அப்படியே வந்தீங்க என்பது போல் பார்க்க, என்ன என்ன அப்படி பார்க்கிற? நான் எதுக்கு வந்தேன் என்று யோசிக்கிறையா? யோசிக்காத. நீ பாவமா அழுது கொண்டு வந்த, அதனாலதான் உன்னை பார்த்துட்டு போலாம் என்று வந்த. நீ அழுவதற்கு ஒன்றுமே இல்லை. கார்த்தி ஹனிமூன் போகிறார், நீ அவனுக்கு சப்போர்ட்டா இருக்காம அழுதா அவன் எப்படி நிம்மதியா இருப்பான் என்று சொல்லி கொண்டு இருக்கும் போதே பிரியா அவன் வாயை தன் கைகளால் பொத்தினாள். எனக்கு அவங்க ஹனிமூன் போறத நினைச்சு சந்தோஷமா தான் இருக்கு ஓனரே. தேவையில்லாம தப்பா பேசாதீங்க என்று சொல்லி கொண்டு தலையை குனிந்தபடி அழுதாள். குனிந்த தலையை நிமிர்த்தி அன்பு, அப்புறம் எதுக்கு அழுகிற? பிரியா அவனை முறைத்தாள். எப்படி அழாம இருக்க முடியும்? எனக்கு தெரியாத மனிதர்கள், எனக்கு தெரியாத ஊர், பழக்கம் இல்லாத இந்த வீடு, ஆட்கள் இல்லாத இந்த வீட்டில இருக்க பிடிக்கல என்று சொல்லிக்கொண்டே அழுதாள். ஓ, அப்ப நான் யாருன்னு உனக்கு தெரியாது? என்னை எல்லாம் பார்த்தா மனிதர்கள் போல உனக்கு தெரியல. எனக்கு உங்களை நல்லா தெரியும். நான் போட்டு இருக்கும் தாலியோட ஓனர் நீங்க தானே எனக்கு நல்லா தெரியும். தாலிக்கு மட்டும்தான் நான் ஓனரா பிரியா என்று அவன் கேட்க, பிரியா ஒன்றும் புரியாமல் அழுகியை நிறுத்திவிட்டு அவனை பார்க்க அன்பு அவள் கண்ணீரை துடைத்து கொண்டு, பிரியா, என்னோட தாலி உன் கழுத்துல இருக்கு. அப்போ இந்த தாலியோட சேர்த்து நீயும் என் பொறுப்பு தான். நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேன். நீ கொஞ்சம் அழாமல் இருந்தால் மட்டும் போதும் என்று அவன் சொல்ல, அவளும் தலையாட்ட அவன் அந்த இடத்திலிருந்து எழுந்து, சரி, டோர் லாக் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள இரு, வெளியே போகாத, நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன் என்று சொல்லி அவளை தேற்றியதை நினைத்து நிம்மதியாக வெளியில் சென்றான். ஏர்போர்ட்டில் வைத்து ஸ்னேகா அன்பிடம் புன்னகைத்து விடைபெற்றார். அவளின் அளவில்லாத மகிழ்ச்சி அவளின் முகத்தில் தெரிந்தது. அன்பின் மனமும் சந்தோஷம் அடைய கார்த்தி அவனின் கார்டை அன்பிடம் கொடுத்து விட்டு, டேய், குட்டிமாவுக்கு கடையில வாங்குற சாப்பாடு பிடிக்காது, அதனால எல்லா பொருளும் வீட்டுல வாங்கி கொடு. அவள் என்ன கேட்கிறாளோ அதையும் வாங்கி கொடு பிளீஸ்டா. அதுக்கு இந்த கார்டை யூஸ் பண்ணிக்கோ என்று அவனிடம் கொடுக்க, கார்த்தியின் கையை தன் கையிலிருந்து தள்ளிவிட்டு, என்னடா உன் பிரச்சனை? உன்கிட்ட பணம் வாங்கி அவளை பார்த்து கொள்ள வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அவளை பார்த்து கொள்வது என் கடமை. அவளுக்கு நல்ல பையனா பார்த்து மேரேஜ் பண்ணி வைக்கிற வரைக்கும் அவள் என்னோட பொறுப்புடா என்று சொல்லிக்கொண்டு அவன் கொடுத்த கார்டை அவன் பாக்கெட்டில் வைத்து விட்டான். கார்த்தி அவனை விட்டு கண்ணெடுக்காமல் பார்த்தான். என் பாப்பாவிற்கு உன்னை விட நல்லவன் வேற யாரும் கிடைப்பார்கள். நீ மட்டும் அவளை ஏற்றுக்கொண்டால் நான் நிம்மதியாக இருப்பேன்டா. உனக்கு பிரியா மேல காதல் வர வேண்டும் என்று கடவுளிடம் வேண்டுகிறேன் என்று மனதில் சொல்லிக்கொண்டே ஸ்னேகாவை அணைத்தபடி சென்றான். பிரியாவிற்கு வீட்டில் இருக்க பயந்து கதவை பூட்டி கொண்டு வெளியில் போய் வெயிட்டிங் ஹாலில் இருக்கும் சேரில் உட்கார்ந்து கண்ணாடி வழியாக வெளியில் அன்பின் வரவை பார்த்து கொண்டிருந்தாள். நிறைய நேரமாகியும் அவனை காணவில்லை என்று அவள் அழ ஆரம்பித்தாள். கொஞ்சம் நேரம் கழித்து அன்பின் கார் உள்ளே வருவது அவள் கண்களுக்கு தெரிய சந்தோஷமாக துள்ளி குதித்தாள். படபடவென வெளியில் ஓடி லிப்டை ஆன் செய்து உள்ளே போனாள். லிப்ட் கீழே வர அங்கு அன்பு வாட்ச்மேன் உதவியுடன் தான் வாங்கி வந்த பொருளை அவரிடமும் தானும் எடுத்துக்கொண்டு லிப்ட் அருகில் வர, லிப்டில் இருந்து வெளியில் வந்த பிரியா ஓடி போய் அன்பை கட்டி அணைத்தாள். அன்பும் பதிலுக்கு ஒரு கையால் அவளை அணைக்க மனது தூண்டியது. ஆனால் அவனோ
அசையாமல் நின்றாள். ஓனரே, எதுக்காக லேட்டா வந்தீங்க? எனக்கு எப்படி பயமா இருந்தது தெரியுமா என்று அவன் மார்பில் படுத்துக் கொண்டு கேட்க, அவனும் அக்கம் பக்கம் பார்த்து கொண்டு ஐயோ என்று ஃபீல் பண்ணினான். பார்ப்பவர்கள் என்ன நினைப்பார்களோ என்று பயந்து அவளை அணைத்து கொண்டான். சரி, வீட்டுக்கு போகலாம், நீ முதல்ல வா என்று அவள் கையை பிடித்து இழுத்து வீட்டிற்கு கொண்டு சென்றான். பார்ப்பவர்கள் எல்லோரும் வித்தியாசமாக பார்த்தார்கள். வாட்ச்மேன் உள்ளே கொண்டு போய் எல்லா பொருட்களையும் வைத்துவிட்டு இவனிடம் விடைபெற்று சென்றார். என்ன வாங்கிட்டு வந்தீங்க? நிறைய வாங்கிட்டு வந்திருக்கீங்க என்று அந்த பார்சலை பிரிக்க போக அவளை பிடித்து இழுத்து, நீ யாரை கேட்டு வெளியே வந்த? எதற்காக வெளியே வந்த? உன்னிடம் என்ன சொல்லியிருக்க? நீ வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கனா இல்லையா? உன் மாமாவும் உன்கிட்ட எதைத்தானே சொல்லிட்டு போனான். அதுக்குள்ள அப்புறம் ஏன் நீ அதை செய்யல என்று அவன் கத்தினான். ஓனரே, இப்ப எதுக்கு கத்துறீங்க? ரொம்ப தான் நீங்க கத்துறீங்க. நீங்க வேணா ஒரு நாள் இந்த வீட்டுக்குள்ள அடைஞ்சு உட்கார்ந்து பாருங்க. அப்ப தெரியும். நான் எல்லாம் எங்க வீட்டுல சுதந்திரமா சுற்றி திரிந்தேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் 4 சுவருக்குள்ளே உட்கார்ந்துட்டு இருக்கேன். எவ்வளவு பயமா இருக்கு தெரியுமா? அதனாலதான் வீட்டுக்குள்ள போய் பாருங்க. அங்க கண்ணாடி வழியே உங்களோட கார் வர்றதை பார்த்தேன். அதனாலதான் லிப்டில் ஏறி கீழே வந்தேன். இல்லைன்னா வந்திருக்கவே மாட்டேன். உனக்கு சொன்னா புரியல பிரியா. நீ இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போகக்கூடிய பொண்ணு. கீழே வச்சு என்னை நீ கட்டி பிடிக்கிற. யாராவது பார்க்கிறவங்க போட்டோ எடுத்துட்டாங்கன்னா யோசிச்சு பாரு. உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறவன் கிட்ட போட்டு காட்டுவாங்க. அப்புறம் உன் வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்கும். அதுக்கு நம்மளே இடம் வச்சு கொடுக்க கூடாது. இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கிட்டா கார்த்தி அவங்க வீட்டுல எல்லாத்தையும் சொல்லிய பின்பு உனக்கு நல்ல பையனா பார்த்து நாங்க கல்யாணம் பண்ணி வைப்போம். அதுக்காகத்தான் நாங்க இவ்வளவு தூரம் உன்கிட்ட படிச்சு சொல்றோம். ஆமா, இது ஒரு பெரிய விஷயம். இன்னைக்குள்ள வாழ்க்கை யார் வாழ்க்கை யாருக்கு இல்லைன்னு தெரியவே இல்லை. இதுல வேற நாளைக்கு நடக்க போறது இப்பவே யோசிச்சு என்னால எல்லாம் இப்படியெல்லாம் இருக்க முடியாது. என் மனசு என்ன சொல்லுதோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன். நீ செய்யறதுனால எனக்கு பிரச்சனை வரும். முதல்ல அதை புரிஞ்சுக்கோ பிரியா. அதானே பார்த்தேன். சொந்த குடும்பம் சும்மாவா? அது உங்களோட வாழ்க்கைக்கு பிரச்சனை வரும்னு சொல்லுங்க. இப்போ ஸ்னேகா கார்த்தி மாமாவை போட்டு படாத பாடுபடுத்துறாங்களே, அதே மாதிரி உங்களுக்கு வரப்போற பொண்டாட்டி உங்களை படாத பாடுபடுத்துவாங்கன்னு பயமா இருக்கா? இருக்கணும், பயமா தான் இருக்கணும். ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறதுக்கு முன்னாடி எல்லாமே யோசிச்சு தாலி கட்டணும். நீங்க பாட்டுக்கு ஃப்ரெண்டுக்கு உதவி பண்றேன்னு சொல்லிட்டு தாலி கட்டிட கூடாது. ஏன், உனக்கு உன் மாமாவை கல்யாணம் பண்ணணும்னு ஆசையா என்று அன்பு கோபமாக கேட்க, ஹலோ, இது எங்க பிரச்சனை, நாங்க பாத்துக்குவோம். நீங்க இடையில் வராமல் இருந்தால் வேற யாராவது ஐடியா பண்ணி அந்த கல்யாணத்தை நான் எப்படியாவது நிறுத்தி இருப்பேன். ஆனா அதுக்கு முன்னாடி சொதப்பனது நீங்க எல்லாரும் தான். சும்மா சொல்லாத. உனக்கும் அப்படித்தான். அப்படியே பேசி பேசி உங்க மாமாவை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படியா உன் மனசுல இருந்திருக்கு. அதனாலதான் நீ அந்த மண்டபத்துல எதுவுமே செய்யாம தான் உட்கார்ந்திருந்த. இப்போ நான் செஞ்சிருப்பேன்னு பெருமையா சொல்லிக்கிற. அதெல்லாம் நடக்கவே நடக்காது. என்னை யார்கிட்டையும் நிரூபிக்கணும்னா எனக்கு அவசியம் இல்லை ஓனரே. நீங்க என்னை பத்தி என்ன வேணாலும் நினைச்சுக்கோங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. அதை பத்தி எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனா ஒண்ணு, இந்த வீட்டில் நான் தனியா இருக்க மாட்டேன். மக்களே, இந்த கதை உங்களுக்கு டெய்லியும் அப்லோட் பண்ணணும்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மாலை 6 மணிக்கு தொடர்ந்து இந்த கதை வந்துட்டே இருக்கும். கியூட் பேபி உங்களுக்கு பிடிக்கும். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை தட்டி வச்சுக்கோங்க. கதையை கேட்டு முடிஞ்சோன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் போட மறக்காதீங்க. நன்றி.